மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365 சீசன் 2 8வது நாளுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் தினமும் தியானம் செய்கிறோம். தியானத்தின் மூலம் நிறைய ஆற்றலை பெறுவோம். இந்த ஆற்றல் என்பது எப்படி யூஸ் பண்ணிக்கணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நமக்கு ஆற்றல் என்பது நம்ம உடலுக்குள் இல்லை என்றால் நோயாளியாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு சங்கடம், அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம். ஆனால் தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் செய்யும்போது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி என்பது கிடைக்கும். தியானம் செய்யவில்லை என்றால் ஆற்றல் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். எண்ணங்களற்ற நிலை மனதில் இருக்கும்போது கொஞ்சம் ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கும். எண்ணங்களற்ற நிலை என்பது எப்போ வருது? நமக்கு தூக்கத்தில் தான் வரும். தூக்கத்தில் மனம் இருக்காது, ஆனால் நம்முடைய விழிப்புணர்வு கூட இருக்காது. நாம் எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தூக்கத்தில் எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கிறோம் என்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் ஏதாவது ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இறங்கும்போது அது கூட நமக்கு விழிப்புணர்வில் இருக்காது. ஏன்னா நாம் தூங்கி இருக்கிறோம், ஜீரோ தாட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக அனவேர் ஸ்டேட்டில் இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ ஆற்றல் தேவை என்பது, நமக்கு ஒரு தெளிவு என்பது இருந்தால் அந்த ஆற்றல் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்க முடியும். ஒரு தலைவலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறோம்? தலைவலி வந்தால் போய் தூங்குகிறோம். ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ இல்லை ஓவர் நைட்டோ மொத்தமாக தூங்கினால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலே அந்த தலைவலி என்பது இருக்காது, இல்லை குறைஞ்சி இருக்கும். அதாவது ஹீலிங் என்பது நடந்துதான் இல்லையா? இந்த ஹீலிங் என்பது நடக்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி என்பது நமக்குள்ள, அதாவது உடலுக்குள்ளே வரணும். அதுவே ஒரு கேன்சரோ வேறு ஏதாவது பெரிய நோய் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது ஒரு நாள் எல்லாம் ஃபுல்லாக தூங்கினா அது கம்மி ஆகிடுமா? ஆகாது. தலைவலி என்பது சின்ன விஷயம், அதாவது நார்மல் சாதாரணமான தலைவலி, சின்ன விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸால் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது இடிச்சிருந்தால் அங்கே கொஞ்சம் வலி என்பது இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே அது போயிடும். ரெஸ்ட் அப்படின்னா என்ன? எண்ணங்களற்ற நிலை என்பது வந்தது தூக்கத்தில். அதுக்காக அந்த ஆன்மீக சக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும்போது அது ஹீலிங் நடக்கும். அதுவே ஒரு கேன்சர் ஆகட்டும், ஒரு பெரிய டியூமர் ஆகட்டும் இருந்தால் அது ஒரு நாள் தூங்கினா அது எல்லாம் கம்மி ஆகாது. எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஹீலிங் பண்ண வேண்டியதுக்கான சரியான எனர்ஜி என்பது நாம் வாங்கலை. எதுக்காக அப்படின்னா எவ்வளோ வேணும் அப்படின்றதே தெரியலையே. அதே எண்ணங்களற்ற நிலை தியானத்தில் கூடவும் நாம் கொண்டு வருவோம். தியானம் பண்ணும்போது நம்முடைய விழிப்புணர்வு என்பது முழுமையாக இருக்கும். அந்த விழிப்புணர்வில் அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வர்றது கூடவும் நமக்கு விழிப்புணர்வில் தெரியுது. இந்த தலைப்பகுதி எல்லாமே பாரமாக இருக்கிறது, உடல் எல்லாமே லேசாக இருக்கிறது. இது எல்லாமே அனுபவங்கள். எங்கெங்கே எல்லாமே நோய்கள் இருக்குதோ, அதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ, ஷோல்டர் இஷ்யூவோ, ஹார்ட் இஷ்யூவோ, கிட்னி இஷ்யூவோ, இல்லை வயிறு இஷ்யூவோ ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா தியானத்தில் உட்காரும்போது அந்த ஆற்றல் உள்ளே பாயும்போது அந்த இடத்துல எல்லாமே நமக்கு வலி அப்படின்றது வருது. அந்த வலி இருந்தாலும் சரி, அப்படியே கண்டினியூ பண்ணால் நாடி மண்டலம் எல்லாமே சுத்திகரமாக்கி நமக்கு ஆரோக்கியம் என்பது வருது. அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் தியானம் பண்ணும்போது முதல்ல. எதுக்காக அப்படின்னா அப்போது வரைக்குமே எந்த பயிற்சியும் நாம் செய்யவில்லை, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த சேலஞ்சிங் டாஸ்க் என்பது நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் என்பது கிடைக்கும். நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைச்சால் நமக்கு ஆனந்தம் என்பது நம்ம கையில் வரும். அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் தியானத்தின் மூலம் பெறும் எனர்ஜியை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கணும். நல்ல விஷயங்கள் என்றால் என்ன? இங்கே நமக்கு ஒரு உதவிகரமான அனுபவங்கள் வரணும். நம்முடைய ஆற்றலின் மூலம் நாம் ஏதாவது செயல் செய்யும்போது அந்த செயலின் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு உதவி என்பது நடக்கணும். மற்றவர்களுக்கு ஒரு அற்புதமான, ஆரோக்கியமான, அமைதியான, உதவிகரமான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுவே நாம் நம்முடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு ஹிம்சையாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கெட்ட கர்மாவாக மாறும். சரி சார், நான் தியானம் பண்ணுறேன், நிறைய ஆற்றலை பெறுவோம், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நல்ல விஷயங்களும் பண்ண மாட்டேன், கெட்ட விஷயங்களும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளேயே இருந்தால் அது இன்னும் ஜாஸ்தி டேஞ்சர். எதுக்காக அப்படின்னா உள்ள
ஒரு பெரிய கரண்ட் மாதிரி இருக்கும். அது உள்ளேயே இருந்தால் நம்மையே சாப்பிடும். நமக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷனாக மாறும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே ஓடும். அதுக்காக நம்ம வாங்குற எனர்ஜி நல்லதுக்காக பயன்படுத்தி விடணும். எப்படி பயன்படுத்துவது? ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது சேவை செய்யணும். அன்னத்தை பரிமாறணும். அன்னதானம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் தானே, அங்கே போய் அன்னத்தை பரிமாறணும். எத்தனையோ பேர் ஏதோ ஒரு நோய் இருக்கு நிறைய பேருக்கு. அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். அது ஒரு சேவை. தியான பிரச்சாரம் செய்யணும். நமக்குள்ள ஆற்றல் அந்த பாம்ப்ளெட் பிடிச்சி 4 பேருக்கு கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கும் ஆற்றல் எல்லாமே அந்த பாம்ப்ளெட் மூலமாக நம்முடைய சங்கல்பத்தின் மூலம் அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுடைய வாழ்க்கை மாறும். உள்மாற்றங்களை வரும். இந்த விதமாக நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தால் நம்முடைய விழிப்புணர்வு என்பது ஜாஸ்தி ஆகும். எப்படி ஜாஸ்தி ஆகும்? ஒருத்தருடைய அனுபவங்கள் கேட்கும்போது, நம்முடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது, அதாவது கிளாஸ் ஏதாவது சொல்லும்போது ஆற்றல் இருந்தால் மேலிருந்து சேனல் ஆகும். சேனல் ஆகும்போது நமக்கு ஒரு ஆன்ம அனுபவம் என்பது கிடைக்கும். ஆன்ம அனுபவம் எங்கெங்கெல்லாமே இருக்குமோ அங்கே ஆனந்தம் என்பது இருக்கும். ஸோ தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் மற்றும் புத்தகங்களை வாசிப்பது மற்றும் சத்சங்கம் செய்வதன் மூலம் நமக்கு எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ நன்மைகள் என்பது கிடைக்கும். 1 கிடையாது, 2 கிடையாது, 1000 நன்மைகள். அதுவே நாம் தியானமாகட்டும், சேவையாகட்டும், புத்தகங்களை வாசிக்கிறதாகட்டும், சத்சங்கமாகட்டும் எதுவுமே செய்யவில்லை என்றால் 1000 நஷ்டங்கள் தான் நமக்கு கிடைக்கும். கடைசியாக நம்முடைய லட்சியம் என்ன? முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், மன திருப்தியாக இருக்கணும். அப்போதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும். இல்லை அப்படின்னா எப்போவுமே ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம் அப்படின்றது தெரியாது. எங்கே போகிறோம் அப்படின்றது கூட தெரியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கும் ஆற்றல், நேரமும் எல்லாமே வீணாக்குறோம். நம்ம பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தால், நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், என்ன செய்வதற்காக வந்திருக்கிறேன், எங்கே செய்வதற்காக வந்திருக்கேன், எப்போ செய்வதற்காக, எப்படி செய்வதற்காக அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் என்ன செய்யணுமோ அது மட்டுமே செய்கிறோம். மீறி எல்லாமே நம்ம செய்ய மாட்டோம். எதுக்காக அப்படின்னா அது செய்வதற்காக நான் வரலையே. இந்த தெளிவுக்காக நாம் தியானம் செய்யணும். தினமும் செய்யணும். ஒரு நாள் செய்து இன்னொரு நாள் செய்யாமல் இருந்தால் நமக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வராது. எனர்ஜி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம், சுவாத்தியாயம், அதாவது புத்தகங்களை வாசிப்பது, சத்சங்கம் செய்வது என்பது மிக முக்கியம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.